திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நல்ல சிந்தனையோடு துயில் உணருங்கள். நல்ல சிந்தனை நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரம். இந்த நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை நீங்கள் காலையில் எழுகின்ற பொழுதே அற்புதமாக கூறுவீர்களேயானால், நல்ல சொற்களை பேசுவீர்களேயானால், நல்ல செயல்களை செய்வீர்களேயானால், உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். திருச்சிற்றம்பலம். அருமையாக பெருமையாக வாழ்வீர்கள். 5 எழுத்து மந்திரமாகிய அற்புத மந்திரமாகிய நமச்சிவாய சொல்லுங்கள். நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய. அன்னம்பாலிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்த பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று 7ஆம் திருமுறை சுந்தரமூர்த்தி நாயனாராலே ஏற்றப்பட்டது. திருத்தொண்ட தொகையை எழுதியவர் அவர். 99வது பதிகம் திருநாகேஸ்வரம் என்று 7ஆம் திருமுறை 4வது பாடல். திருச்சிற்றம்பலம். குன்றமலை குமரி கொடியேறிடையாள் வெறுவே, குன்றமலை குமரி கொடியேறிடையாள் வெறுவே, வென்றி மதகரியின் உரிம்போர்த்ததுவும் எனை கொல்லாம், முன்றில் இளங்கமகின் முதுபாலை மது அலைந்து தென்றல் புகுந்துலவும் திருநாகேஸ்வரத்தானே, தென்றல் புகுந்து உலவும் திருநாகேஸ்வரத்தானே. குன்றமலை குமரி, அதாவது குன்றுமுலையம்மனை நினைத்து பாடுகிறார்கள். பல குன்றுகளை உடைய இமயமலையில் மகள் பார்வதி தேவி இல்லங்களில் முன்னுள்ள இளைய கமுக மரம் பாக்கு மரம், முன்றில் இளங்கமுகுன்றார் பாருங்க 3வது அடியில். முன்றில் இளங்கருவின் கமுகு பாக்கு. அந்த முன்னுள்ள இளைய கமுக மரத்தின் பெரிய பாளைகளிலே கட்டப்பட்ட தேன் கூடுகளிலே, இந்த பாளையில் தேன் உள்ள கூடு கட்டிருக்கு. அந்த உள்ள தேனை தென்றல் காற்று அப்படியே துழாவி அப்படியே அதில் தேனில் பட்டு அப்படியே தெருக்களில் வந்து உலாவுகிறது. இங்கே திருநாகேஸ்வரம். அந்த திருநாகேஸ்வரத்தில் எழுந்தருள் இருப்பவனே, நீ பல குன்றுகளை உடைய இமயமலையின் மகளாகிய கொடி போலும் இடையை உடைய அந்த உமாவதியே உமாதேவியே அஞ்சும்படியாக வெற்றியையும் மதத்தையும் உடைய யானையினுடைய தோலை உரித்தீர்கள். அதனை போர்வையாக போர்த்தி கொண்டீர்கள். அதுக்கு என்ன காரணம்? எனக்கு என்ன உனக்கு ஆடையே இல்லையா? யானை தோலை போர்த்தியனுடைய காரணம் என்னென்ன? உலகத்துக்கு இடர் தீர்த்தலை அன்றி தீர்க்க வல்லன் என்றும் காட்டுதல் தானோ என்பதானாங்க. குன்று என்பது சூழ உள்ள பலவற்றை மருத நிலம். அதனாலே முன்றில்களில் மருத நிலம் இது திருநாகேஸ்வரம். அதனால் முன்றில்களிலே கமுக மரங்கள் உள்ளன. கமுகம் பாலைகளில் போய் வண்டுகளில் அப்படியே தேன் கூடு அமைத்தல்கிறது இயல்பு. தேன் திருச்சிற்றம்பலம்.
குன்றமலை குமரி கொடியேறிடையாள் வெறுவே வென்றிமத கரியினுரிவு பார்த்ததுவும் என்னை ஒலாம் முன்றிலங்கமகின் முது பாலை மது வளைந்து இத்தென்றல் புகுந்துலவும் திருநாகேஸ்வரத்தானே. எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருநாகேஸ்வரம் செல்வோம். திருநாகேஸ்வரத்தில் உள்ள எல்லாரும் ஞானசம்பந்தர் பாடல், அப்பர பெருமான் பாடல், சுந்தரருடைய பாடல் அனைத்தும் பாடிட்டோம். பெருமானை வழிபட்டாச்சு. நாம் அனைவரும் திருநாகேஸ்வரம் சென்று அங்குள்ளே பெருமாட்டினுடைய முன்னிலையிலே இந்த பதிகத்தை எல்லாம் பாடி நல்ல வாழ்வும் வளமும் பெறுவோம் என்று கூறி அடியார் பெருமக்கடந்து விடைபெறுபவர் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.